போன செக்ஷன்ல நம்ம பாலாமோட ஸ்டோரி பார்த்தோம். எப்படி வந்து he devised a way to make the people of Israel commit adultery. இன்னைக்கு நம்ம பார்க்க போது way of Cain. The false prophets have taken the way of Cain. ஓகே, காயினை பத்தியும் ஆபேலை பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ காயின் எப்படி ஃபால்ஸ் ப்ராஃபிட், போன வாட்டி பாலாம் அண்ட் பாலாக்கு எப்படி ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், பாலாம் வந்து எப்படி ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு காயின் எப்படி ஒரு பாத் எடுத்தார், த பாத் ஆஃப் கிரீடு. அந்த கிரீட்ல எப்படி இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட் ஃபிட் ஆறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, எப்படி வந்து பார்த்தோம்னா காயின் ஆபேல் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேரு காயின். அவன் வந்து ஹி வாஸ் அ ஃபார்மர். ஆபேல் வந்து ஹி வாஸ் கேரிங் ஃபார் ஃப்ளாக்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்டோரி. ஆபேலும் காயினும் ரெண்டு பேரும் பலி கொண்டு வராங்க ஆஃபரிங். ஆனா காட் ரிஜெக்டட் காயின்ஸ் ஆஃபரிங் அண்ட் ஹி அக்செப்டட். காட் வாஸ் ப்ளீஸ்ட் வித் ஆபேல்ஸ் ஆஃபரிங். இதுதான் ஸ்டோரி. இதுல வந்து என்னன்னா, காயின் வந்து ஆபேல பயங்கர கோபம் ஆயிடுது, அவனுக்கு ஜெல்லஸ் ஆயிடுது. ஏன் கடவுள் வந்து என்னுடைய ஆஃபரிங்கை ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகி ஜெல்லஸ் ஆகி அவன் ஃபேஸே மாறுது. காயினோட ஃபேஸே ஜெல்லஸினால மாறுது. அதனால கடவுள் பார்த்து சொல்றாரு, உன் முகம் ஏன் இவ்வளோ ஆங்கிரியா இருக்கு, உன் முகம் வந்து ரொம்ப ஜெல்லஸா இருக்கு, ஆங்கிரியா இருக்கு. எனிபடி ஹூஸ் ஆங்கிரி இஸ் பேயிங் வே ஃபார் சின் டு கெட் இன்சைட் ஹிம். ஸோ இந்த ஜெல்லஸினால வர ஆங்கர் வந்து it opens the way for sin to enter inside you. So Cain opened the way for sin to enter inside him because he was jealous and angry அவர் பிரதரோட சாக்ரிஃபைஸை பார்த்து, கடவுள் அவங்களோட பிரதரோட சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணதை பார்த்து பொறாமப்பட்டு அதனால வந்த கோவத்தை நிமித்தம் தான் அவன் மூஞ்சி மாறிச்சு. அந்த கடவுள் இது சொல்றாரு, ஒரு கண்டிப்பை கொடுக்குறாரு, வார்னிங் கொடுக்குறாரு. காயின், நீ பண்றது தப்பு, நீ ஜெல்லஸ் ஆகாத. இந்த மாதிரி நீ ஜெல்லஸ் ஆனா யூ ஆர் பேயிங் வே ஃபார் சேட்டன் sin to enter your heart. அதனால ஜாக்கிரதை உள்ளவனா இருக்குன்னு வார்ன் பண்றாரு. பட் ஸ்டில் காயின் என்ன பண்ணாருன்னா, இன்னும் ஜெல்லஸ் ஆகி சாத்தான உள்ள விட்டார், சின்ன உள்ள விட்டாரு. அந்த சின் என்ன பண்ணுச்சுன்னா, எந்த அளவுக்கு காயினை வந்து மோசமாக்குச்சுன்னா, he went and killed his brother. See, நம்ம சின்ன அலோவ் பண்ணும் போது என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகுது பார்த்தீங்களா. கடவுள் ஒரு சில வார்ன் பண்ணுவார், சரி இது மாதிரி பண்ணாத, கொஞ்சம் இது பண்ணு, டோன்ட் பே வே ஃபார் சின், நீ போய் விழாத சின்லன்னு சொல்லும் போது நம்ம வந்து கடவுள் வார்த்தை கீழ்ப்படியாம அப்பவே நம்ம மாற்றி தப்பிச்சுக்கொள்ற வழி கடவுள் சொல்லும் போது தப்பிச்சுக்கொள்ற வழியில வெளியே வந்துடணும் சின்ன விட்டு. ஆனா காயின் வந்து என்ன பண்ணாரு, he didn't obey God. கடவுள் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, ஆனா அவர் எதை பத்தி இல்லை, he kept his anger inside his heart and paid way for sin. The sin made Cain to kill Abel. எப்படி பாலாக் வந்து கிங் பாலாக் வந்து எப்படி இஸ்ரேல் ஜனங்க மேல பயந்தாரோ, ஜெல்லஸ் ஆனாரோ, ஐயோ இஸ்ரேல் ஜனங்க எங்க போனாலும் சுகந்தரிச்சிருவாங்க, ஐயோ இஸ்ரேல் ஜனங்க வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களை எப்படியாவது கர்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்னோட ஊரே வந்து எடுத்துப்பாங்கன்னு பயந்தாரோ, அதே மாதிரி காயினுக்கு அவன் ஃபர்ஸ்ட் பார்ன் ரைட்ஸ் போயிருமோ கூட பயம் இருந்திருக்கலாம். ஏன்னா ஆபேலோடைய பலி அக்செப்ட் பண்ண கடவுள் நாளைக்கு ஆபேலோட ரொம்ப ப்ளீசிங் ஆயிடுவான், கடவுள் க்ளோஸ் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த பயம், அந்த ஜெல்லசி, எப்படி கடவுள் பிளஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. வசனம் சொல்லுது, காயின்க்கு ஏன் ஜெல்லஸ் ஆனானா ஆபேல் மேல, காயின் வந்து அவனோட டீட்ஸ் ஈவில், his brothers deeds were righteous. இந்த கம்பேரிஷன் பார்க்குறான். ஓகே, என்னோட பிரதரோட டீட்ஸ் எல்லாம் ரைச்சஸா இருக்கு, என்னோட டீட்ஸ் ஈவிலா இருக்கு, அதனால தான் பொறாமையே வருது. ஏன் வந்து ஆபேலோட டீட்ஸ் வந்து ரைச்சஸா இருந்துச்சு? ரெண்டு பேரும் ஒரே அப்பா அம்மா பிள்ளைங்க, ஒரே ரத்தம் தான் ஓடுது. ஆனா ஏன் வந்து ஆபேல் வந்து கடவுளோட பார்வையில ஆஃபரிங், அவனோட ஆஃபரிங் வந்து கடவுள் பார்வையில ப்ளீசிங்கா இருந்திருக்கு, காயினோட ஆஃபரிங் வந்து ஏன் கடவுளுக்கு ப்ளீசிங்கா இல்லை? ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒரு காரணம் வந்து ஆதாம் ஏவாள் வந்து, இப்ப அதை பத்தி கொஞ்சம் மெடிடேட் பண்ணலாம். ஆதாம் ஏவாள் வந்து தப்பு செய்யும் போது கடவுள் வந்து பலியிடுறத வந்து கத்து கொடுத்தாரு. தன்னை பாவத்துக்கு பரிகாரம் வந்து ஒரு லேம்பை வெட்டி, அப்பதுல இருந்து சாக்ரிஃபைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் ஒரு லேம்பை வெட்டி கடவுளுக்கு படைச்சா ஒரு சின் ஆஃபரிங்கா கடவுள் வந்து ஆதாம் ஏவாளுக்கு கத்து தந்தாரு. ஆதாம் ஏவாள் அவங்க பிள்ளைங்க கத்து தந்தாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடவுள்கிட்ட வரும்போது கிரெயின் ஆஃபரிங், தேங்க்ஸ் ஆஃபரிங் எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம சுத்திகரிக்கிற ஆஃபரிங், சின் ஆஃபரிங் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற ஆஃபரிங் பண்ணலாம். ஏன்னா பைபிள்ல நிறைய ஆஃபரிங் இருக்கு, நாட் ஒன்லி அனிமல் ஆஃபரிங், கிரெயின் ஆஃபரிங் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. ஸோ ஆனா வந்து பாவ நிவாரண பலி தான் ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி. அப்போ ஆபேல் வாஸ் ரியலி சாரி ஃபார் ஹிஸ் சின். தட் இஸ் அவங்க அப்பா அம்மா கமிட் பண்ண சின் வந்து அவனுக்கும் எல்லாருக்குள்ளேயும் சின் உள்ள என்டர் ஆனோடனே வி வில் ஆல்வேஸ் ஃபீல் சாரி. தோ நம்ம நல்லவங்களா வாழ்ந்தா கூட நம்ம உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே அந்த ஒரு 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 அதான் பைபிளே சொல்லுது, as long as we live in this earth we feel naked. நம்ம வந்து சரீரத்துல வாழும் போது we feel naked. ஏன்னா சின்ன வந்து சரீரத்துக்குள்ள வந்த பிறகு அது forefathers மூலியமா கூட வந்திருக்கலாம், நம்ம நல்லவங்களா கூட வாழலாம். ஆனா every time when we live in flesh we feel naked. We want to leave this body and go to God, go to the Lord. அதே மாதிரி என்னைக்கு அப்பா அம்மா பாவம் பண்ணாங்களோ ஆதாம் மட்டும் நேக்கடா ஃபீல் பண்ணல, அவனோட பிள்ளைங்களும் நேக்கடா ஃபீல் பண்ணிருக்கணும். they should feel sorry for their sins. அதனால்தான் போய் பலியிடுறது வந்து என்ன பண்ணாரு, ஆபேல் வந்து என்ன பண்ணாருன்னா ஆட்டை அவர் ஃபிளாக்ஸ் டேக் கேர் பண்ணியிருந்தாரு. ஆடுகளை வெட்டி அதோட பெஸ்ட் பார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்னுடைய பார்ட்ஸ் எடுத்துட்டு வந்து ஆஃபரிங்கா கொடுத்தாரு, ஷோயிங் தட் இஸ் ரியலி சாரி ஃபார் இஸ் சின். அது ஏசாமிக்கு நிழலாட்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ன் உடைய ஆஃபரிங் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. காயின் என்ன பண்ணிருக்கலாம்னா, ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபார்மர், அவரோட லேண்ட்ஸ்ல கிரெயின்ஸ் இருக்கலாம், கிராப்ஸ் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா காயின் என்ன பண்ணிருக்கணும்னா, இஸ் மை இது அசம்ஷன், காயின் என்ன பண்ணிருக்கலாம்னா, ஓ எனக்கு பாவ நிவாரண பலிக்கு என்கிட்ட ஆடுகள் இல்லை, நான் ஒரு ஃபார்மர், நான் என்ன பண்றேன்னா என்னோட ஆபேல் கிட்ட போயிட்டு என்னோட கிராப்ஸை கொடுத்து இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராப்ஸ் நான் கிராப்பை கொடுக்குறேன், நீ உன்னோட ஃபிளாக்ஸை கொடு, ஃபர்ஸ்ட் பார்ன் ஃபிளாக்ஸை கொடு. ஏன்னா நானும் வந்து சின் ஆஃபரிங் பண்ணணும், ஆனா என்கிட்ட வந்து கிராப்ஸ் தான் இருக்கு. கடவுள் சொல்லியிருக்க சின்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ நிவாரணம் இல்லை. அப்போ காயின் என்ன பண்ணிருக்கணும்னா, உண்மையாவே he felt sorry for his sin, உண்மையாவே வந்து நான் எனக்கு வந்து சாரினா ஆபேல் கிட்ட போய் கேட்டிருக்கணும், ஆபேல் நான் உனக்கு வந்து இவ்வளவு கொடுக்குற காணிக்கையாட்டம், ஒரு காசாட்டம், நீ வந்து உன்னோட ஃபிளாக்ஸை கொடு, நான் எனக்கு ஃபிளாக்ஸ் கிடையாது, நான் போய் கடவுளுக்கு நிவாரண பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். he was not ஆபேல் கிட்ட போய் கேட்கறதுக்கு மனசு இல்லை அவருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காயினுக்கு. ஏன்னா ஒரு வாட்டி கடவுள் வந்து சாவடிச்ச பிறகு, ஆபேல சாவடிச்ச பிறகு காயின் கிட்ட கேட்கிற வேர் இஸ் யுவர் பிரதர்னு கேட்கும் போது நக்கலா பதில் சொல்றாரு காயின், என் பிரதரை டேக் கேர் பண்றதா என்னோட வேலையா? அப்படின்னா பிரதர் மேல ஏற்கனவே ஜெல்லசி இருந்துச்சு, நான் பிரதரை பாத்துக்கிறது தான் என்னோட வேலையா, வேற வேலையே இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீன் பண்றாரு. ஸோ அவங்க பிரதர் கிட்ட ஒரு ஈகோ இருந்துச்சு, அவங்க பிரதர் கிட்ட போய் கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, இது பண்ணிருக்கலாம். இன்னொரு அசம்ஷன் என்னன்னா, ஆபேல் வந்து he gave through faith, he gave from a crushed spirit, a heart that is really sorry for his sin. ஆனா காயின் என்ன பண்ணாருன்னா, he gave from an unbelieving heart, ஒரு heart that is always jealous and greedy of others, a heart that is bragging of self-righteousness. He gave fruits from his own labor, own righteousness. அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி. ஏன்னா ஆபேல் ஆதாமுக்கு கொடுத்த வந்து சாபம் என்ன சாபம் ஆதாம் கொடுத்தாரு கடவுள், நீ கஷ்டப்பட்டு வேலை செய்வ, யூ வில் ஒர்க் வெரி ஹார்ட். பைபிள்ல போய் படிச்சு பாருங்க. ஆதாம் அந்த சின் என்னன்னா, ஆதாம் சின் பண்ண பிறகு வந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா, யூ வில் ஒர்க் வெரி ஹார்ட். நீ வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும் ரொம்ப. ஆனாலும் என்ன ஆகும்னா, குட் கிராப்ஸ் விளையிற இடத்துல தான்ஸ் வளரும், வீட்ஸ் வளரும், முள்ளு வளரும். நீ அதெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தான் யூ ஹாவ் டு ஈட் யுவர் ஃபுட் இன் பெயின். அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆதாம் கொடுத்த சாபம். அதே மாதிரிதான் காயினுக்கும் இருக்கு. காயின் brought things, the crops that he கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, கஷ்டப்பட்டு கடவுளுக்கு ப்ளீஸிங்கா வாழணும்னு நினைச்சு, கஷ்டப்பட்டு லேபர் நல்ல செல்ஃப் ரைச்சஸ்னஸ் காமிக்குது, நான் கஷ்டப்பட்டு கடவுளுக்காக செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்த மென்டாலிட்டியா கூட இருக்கலாம் காயினுக்கு. அதனால ஆபேல் என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ரெவலேஷனோட கொடுத்துருக்காரு. ஆனா காயின் வந்து என்னோட லேபிள் வந்து நான் கொண்டு வருவேன், கடவுள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, they found all the ways to please God, to make themselves right. கடவுள் தனக்கு பிடிச்ச வழியில தான்
கடவுள் என்ன நீதியாக்கணும்னு நினைச்சு இஸ்ரேல் ஜனங்க வந்து எல்லா வழியும் தேடினாங்களாம் டு ப்ளீஸ் காட், டு மேக் தெம்செல்ஸ் ரைட் வித் காட். நீங்க போய் படிச்சு பாருங்க. எல்லா வழிகளையும் நாடி என்னென்னலாம் பண்ண முடியுமோ, என்னென்னலாம் பண்ணி கடவுளை ப்ளீஸ் பண்ண முடியுமோ பண்றதுக்கு எல்லா வழியும் தேடினாங்கன்னா, பட் they didn't know the right way to be saved. Because they didn't know the right way to be saved, they found all the ways to make themselves right with God. அதே மாதிரி தான் காயின் கரெக்டான வழி தெரியாதனால he gave from an unbelieving heart. சரியான வழியில கொடுக்கணும், த்ரூ ஃபெய்த் தான். வித்வுட் ஃபெய்த் nobody can please God. ஆபேல் வந்து ஓகே, நான் பாவி, எனக்கு ரத்தம் சிந்தனாலதான் பாவ மன்னிப்பு கிடையாது, அதனால நான் ஃபிளாக்ஸ் கொடுக்குறேன். காயின் அப்படி இல்லை, ரத்த சிந்தனாலதான் பாவ மன்னிப்பா, என்னோட கஷ்டப்பட்டு என் செல்ஃப் ரைச்சஸ்னஸ் சம்பாதிச்ச இந்த கிராப்ஸ் இதை தான் நான் கொடுப்பேன், கடவுள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு அன்பிலீவிங் ஹார்ட். his actions were opposite to his faith. ஒரு ஃபெய்த், இப்போ ஆப்ரஹாமுடைய ஃபெய்த் ஏன் அக்செப்ட் ஆச்சுன்னா, ஆப்ரஹாம்ஸ் ஆக்ஷன் ஒர்க்ட் அலாங் வித் ஹிஸ் ஃபெய்த். See, நான் ஈசாக்க பலியிடும் போது God can create something out of nothing. எனக்காக ஒரு குமாரன் சாக்ரிஃபைஸ், எனக்காக ஒரு ஆடு சாக்ரிஃபைஸ். ஈசாக்கு இல்ல, கிறிஸ்து எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுவான்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப். God can create something out of nothing அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெவலேஷனோட ஈசாக்க பலியிட போனா. இல்லைன்னா ஈசாக்கு துடியுடன் உடலை சுட கொடுத்தாலும் ஒரு ரெவலேஷன் இல்லைன்னா, ஒரு அன்பு இல்லைன்னா we know actions எல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் லைக் bragging. அப்போ அன்புல செய்யணும், அன்புல செயல்படுற விசுவாசமா இருக்கணும், ரெவலேஷன்ல செயல்படணும் விசுவாசம். காயினுக்கு ரெவலேஷன் இருந்தாலும் he doesn't want to accept the way that God wants him to please him. அந்த ரைட் வே அக்செப்ட் பண்ணல. See, evil doers என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் ஒரு வழியை உண்டாக்கி வச்சிருப்பாரு, அந்த வழி எனக்கு வேணாம், நான் சொல்ற வழியில தான் கடவுள் எனக்கு அக்செப்ட் பண்ணும், நான் ஒண்ணு கொடுப்பேன், கடவுள் அக்செப்ட் பண்ணும். நம்மளாம் ஒன்று டிவைஸ் பண்ணி கடவுளுக்கு இதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்க கூடாது. கடவுள் ஒரு வழியை உண்டாக்கி வச்சிருக்காரு, அந்த வழியில நடக்கிறது தான் கடவுளை அன்பு கூறுறது. What is loving God? Loving God is walking in the way that he has commanded us to live. Did Cain love God? No, Abel loved God. எப்படின்னா, எந்த வழியில பலி செலுத்தணுமோ அந்த வழியில செலுத்தினா. he didn't devised ways. இந்த வழியில நான் கொடுத்தா கடவுள் ஆசீர்வாதிப்பாரு. அவரு சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்படி பண்ணா கடவுளை என்ன ஆசீர்வதிப்பாரு, அதுக்காக ப்ரே பண்ணா கடவுளை என்ன ஆசீர்வதிப்பாரு. நானா ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒரு ஃபார்மேட் வச்சுட்டு நேஷனுக்காக ப்ரே பண்ணணும், அதுக்காக ப்ரே பண்ணணும், இதுக்காக ப்ரே பண்ணணும், அப்படி ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு கடவுள் உண்மையாவே நேஷனுக்காக ப்ரே பண்ண யார்கிட்ட சொன்னாரு? ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல ப்ராஃபிட்ஸ் ப்ரே ஃபார் நேஷன், நியூ டெஸ்டிமெண்ட்ல பவுல் பிரேயர் எல்லாமே God give them the understanding, enlighten their heart. அப்படிப்பட்ட பிரேயர் தான் இருக்கு. பிரேயர் வேர் நாட் வந்து இந்த மாதிரி பிரேயர்ஸ் கிடையாது. ஸோ இங்க காயின் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபிட்டோட பிஹேவ் பண்றான். காயினோட கிரீடு, காயினோட ஜெலசி வந்து ஹைடட் த ட்ரூத், ஹைடட் த ரெவலேஷன். ஒரு திமிர் பிடிச்ச ஹார்ட்ல, ஒரு கிரீடி ஹார்ட்ல இருந்து, பிராகிங் ஹார்ட்ல இருந்து என்னுடைய பலி கட்டு ஏத்தான். கடவுள் சொல்றாரு, உங்களுடைய பலி பட்டணத்தை பிடிப்பவனை காட்டிலும் மனதை அடக்குபவன் உத்தமன், பலியிடுவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிப்பவன் உத்தமன். ஸோ தேவனுக்கு கீழ்ப்படிணும். கடவுள் என்ன வழியில எனக்கு கொடுக்க சொல்றாரோ அந்த வழியில கொடுக்கறது தான் உத்தமம். ஸோ ஆபேல் வந்து உத்தமனா இருந்திருக்கான். எந்த வழியில, நாட் ஒன்லி த திங்ஸ் தட் யூ கிவ், பட் ஒரு வழி இருக்கு, அந்த வழியில ஜீவனுள்ள வழியில கர்த்தரை சேவிக்கணும், ஜீவனற்ற வழியில இல்ல. ஆபேல் ஃபவுண்ட் தட் வே.